வினோத் இயக்கத்தில் விஜய் நடிப்பில் உருவாகியுள்ள ஜனநாயகன் படத்தை KVN நிறுவனம் தயாரித்துள்ளது. இப்படத்தில் பூஜா ஹெக்டே, மமிதா பைஜு, பிரியாமணி, பாபி தியோல், நரேன், கௌதம் மேனன் ஆகியோர் நடித்துள்ளனர். படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தயாரிப்பு நிறுவனம் அவசர வழக்கை பதிவு செய்தது. இந்த வழக்கு இன்று பிற்பகல் விசாரணைக்கு வந்த நிலையில் வழக்கு நாளைக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஜனநாயகன் படத்தின் அளவுக்கு அதிகமாக வன்முறை காட்சிகள் இருந்ததால் தணிக்கை குழு கிட்டத்தட்ட 64 காட்சிகளில் கட் போட்டு பல காட்சிகளை தூக்கிவிட்டதாகவும் படத்திற்கு UA சான்றிதழ் கொடுத்து இருப்பதாகவும் செய்திகள் வெளியானது. ஆனால் படம் வெளியாக 2 நாட்களே இருக்கும் நிலையில் இதுவரை தணிக்கை சான்றிதழ் கிடைக்கவில்லை. இதனால் ஜனநாயகன் படத்தின் டிக்கெட் முன்பதிவு பல இடங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. விஜயின் கடைசி திரைப்படம் என்பதால் படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக்க வேண்டும் என ரசிகர்கள் அனைவரும் காத்திருக்கும் நிலையில் தணிக்கை குழுவின் இந்த செயல் ரசிகர்களை கவலையில் ஆழ்த்தியுள்ளது. இதையடுத்து தயாரிப்பு நிறுவனம் ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவசர வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கை இன்று பிற்பகல் அவசர வழக்கை விசாரிக்க வேண்டும் என தயாரிப்பு நிறுவனத்தின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் விஜயன் சுப்பிரமணியன் நீதிபதி BD ஆஷா முன்பு முறையீடு செய்தார். இதையடுத்து இந்த வழக்கை இன்று மதியம் 2:30 மணி அளவில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள நீதிமன்றம் அனுமதித்துள்ளது. மதியம் 2:30 மணிக்கு ஜனநாயகன் வழக்கு விசாரணைக்கு வந்தபோது தயாரிப்பு நிறுவனம் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் விஜயன் சுப்பிரமணியன் தணிக்கை செய்யப்பட்டு UA சான்றிதழ் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. பின் படத்தில் அதிக வன்முறை இருப்பதாக புகார் அளிக்கப்பட்டதாக கூறி மீண்டும் மறு தணிக்கைக்கு படம் அனுப்பப்பட்டுள்ளது என்றார். படம் குறிப்பிட்ட தேதியில் வெளியாகவில்லை என்றால் படக்குழுவுக்கு பெரும் பாதிப்பு ஏற்படும் அவர் வாதிட்டார். இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதி ஜனநாயகன் படத்துக்கு சென்சார் கோரிய வழக்கை நாளைக்கு ஒத்திவைத்துள்ளார். நாளை தணிக்கை குழு சான்றிதழ் கிடைக்கவில்லை என்றால் படம் 9ஆம் தேதி வெளியாவதில் சிக்கல் ஏற்படும் என்றும் அறிவித்திருப்பார். இது பத்தி உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி.